Hello friends, welcome back to my channel Prabha on Wheels Tamil. இன்னைக்கு வந்து ஒரு thread lantern பண்ண போறோம். அதுக்கு வந்து 8ஆம் நம்பர் நூல் எடுத்துர்க்கேன் நான். சோ இந்த நூலை எடுத்துட்டு இத வந்து இந்த மாதிரி நம்ம கல்லட்டி வச்சுக்கலாம். அதாவது அந்த ரோல் இருந்து ஏனா இதுல வந்து நம்ம white glue யூஸ் பண்ண போறோம். சோ அப்ப வந்து அந்த நூல் கண்டோட போட்டோம்னா அந்த நூல் இல்ல வந்து glue mix ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். சோ அதனால வந்து நான் இதுல கொஞ்சம் white glue அதாவது fevicol யூஸ் பண்ணிட்டு அதுல வந்து இந்த நூலை போட்டுக்கிறேன். So that வந்து நம்ம அதை எடுக்கும்போது வந்து நல்ல பிரிஞ்சு வரதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஃபெவிகால் ஆட் பண்ணிக்கிறேன் நான். சோ இத வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஆனா நூல் வந்து சிக் ஆகாம பாத்துக்கோங்க. நூல் சிக் ஆயிடுச்சுனா அப்புறம் நம்ம வர்க் பண்றது ரொம்ப கஷ்டமா போய்டும். சோ அது நல்ல ஃபெவிகால் வந்து அதல அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் வந்து பலூன் எடுத்துக்கலாம். and இந்த வர்க் கொஞ்சம் மெஸ்ஸின்றதனால வந்து நான் gloves எடுத்துர்க்கேன். சோ gloves போட்டுக்கலாம். gloves போட்டுட்டு அதுக்கு அப்புறமா வந்து பலூன்ல வந்து நாம ஏர் ஃபில் பண்ணிடலாம். சோ இப்போ வந்து இந்த பலூன் வந்து நான் நல்லா ஏர் ஃபில் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம அந்த நூலை வந்து ஃபெவிகால் நல்லா அப்ளை ஆயிருக்கலையா? சோ அந்த ஃபெவிகால் கோட்டட் நூலை வந்து நம்ம இந்த பலூன்ல வந்து நல்லா சுத்திடலாம். சோ இதுக்கு தான் வந்து நான் gloves போட்டுக்க சொன்னேன். ஏனா ரொம்ப வந்து மெஸ்ஸியா இருக்கும் அந்த வர்க். சோ இப்போ வந்து அந்த பலூன்ல வந்து இந்த நூலை வந்து நல்லா சுத்திடலாம். நம்ம வந்து அந்த பலூனை ஃபுல்லாவே கவர் ஆகுற மாதிரி நல்லா சுத்தி எடுத்துக்கலாம். சோ இப்ப பாருங்க நான் உங்களுக்கு சுத்தி காட்றேன் எப்படி எப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த மாதிரி வந்து ஃபுல்லா வந்து நம்ம இது பண்ணிடணும். சோ இது வந்து நல்லா காயட்டும். ஒரு நாள் ஃபுல்லா நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெடி ஆயிடும் நமக்கு. சோ இப்ப பாத்தீங்கன்னா நல்லா காஞ்சிடுச்சு நம்மளுடைய அந்த நூலும் இதுவும். சோ இதுக்கு அப்புறம் என்னன்னா அப்படியே வந்து நீங்க பலூனை உடைச்சிடாதீங்க. இப்போ வந்து இந்த நூலை வந்து பலூன்ல இருந்து பிரிக்கணும். அது எப்படி அப்படின்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். சோ இந்த நூல் வந்து நல்லா காஞ்சிடுச்சு இல்லையா? சோ இதுல வந்து எங்கெல்லாம் நமக்கு கேப் இருக்கு இல்லையா? அந்த பலூன் தெரியுது இல்லையா? அந்த இடத்துல வந்து மெதுவா வந்து நம்மளுடைய விரலை வச்சு லைட்டா அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு அந்த நூலும் பலூனும் தனியா பிரிஞ்சு வரும். இல்லனா இந்த பென்சில் அந்த மாதிரி நீங்க வந்து எதையாவது வந்து இப்படி வச்சு பாருங்க இந்த மாதிரி. அதாவது பலூன் உடைஞ்சிடாம பண்ணனும். ஏனா பலூன் உடைஞ்சிடுச்சுனா வந்து ஒரு மாதிரி கிரஷ்ட் ஆன மாதிரி இருக்கும் நூல் எல்லாமே. அதுக்கு தான் வந்து இது நல்லா காய வைக்கணும். காஞ்சதுக்கு அப்புறம் வந்து சோ பலூன் வெடிக்காம இருக்கணும். and நம்ம நூல் வந்து அப்படி பலூன்ல இருந்து பிரிஞ்சு வரணும். பாத்தீங்களா நான் பென்சில் அதுல விடும்போது வந்து அந்த நூலும் பலூனும் வந்து செப்பரேட் ஆகும். சோ அந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த பலூனையும் நூலையும் வந்து ரிலீஸ் பண்ணிடணும். சோ பாத்தீங்கன்னா பலூனும் நூலும் வந்து இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து ஃபுல்லாவே வந்து பலூன் ஃபுல்லாவே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணிடணும். சோ ரிலீஸ் பண்ணாதான் வந்து நமக்கு அது கரெக்ட்டா வரும். இல்லனா வந்து நம்ம அது எடுக்கும்போது வந்து ஒரு மாதிரி கிரஷ்டா கிரம்பிள்ட் ஆயி கிடைக்கும் நமக்கு. கிரம்பிள்டா கிடைக்கும்போது வந்து அது திருப்பி நம்ம இந்த ஷேப் கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டமா போய்டும். சோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பிரஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் ஈஸி தான். ஏனா நூல் வந்து பலூனோட நல்ல ஸ்டிஃபா ஒட்டி இருக்கும். சோ அத கொஞ்சம் லைட்டா நம்ம ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா வந்து நம்ம ஃபர்தரா வர்க் பண்ணலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஃபுல்லா நான் ரிலீஸ் பண்ணிட்டேன் கம்ப்ளீட்டா. இப்போ வந்து ஏதாவது ஒரு ஷார்ப் டூல் எடுத்து இப்படி குத்துன உடனே பாத்தீங்கன்னா உடைஞ்சிடுச்சு நம்மளுடைய பலூன். சோ பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா கிரஷ்ட் ஆயிடும் அப்படினு சொல்லிட்டு ஒரு மாதிரி கிரம்பிள் ஷேப்ல கிடைக்கும். பட் நம்ம வந்து ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணோம்ன்றதனால வந்து கொஞ்சம் இப்படி அமுங்கின மாதிரி கிடைச்சிருக்கு. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நமக்கு. ஃபர்ஸ்ட் வந்து உடைஞ்சு போன அந்த பலூன் பீசஸ்லாம் வந்து உள்ளேந்து எடுத்துடலாம். சோ இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு அதுக்கு அப்புறமா வந்து இது எப்படி திருப்பி நம்ம ஷேப் கொண்டு வரலாம் அப்படின்றதை நான் உங்களுக்கு காட்றேன் பாருங்க. சோ இந்த குட்டி குட்டி பீசஸ்லாம் இருக்குல்லையா அந்த பலூனோட உடைஞ்ச பீசஸ்லாம் அதெல்லாம் மொத்தமா எடுத்துடலாம். சோ பாத்தீங்கன்னா இதெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ வந்து என்ன பண்றோம்னா நம்ம என்ன பண்றோம் இந்த பீசஸ்லாம் எடுத்து அப்படியே வெளிய போட்டுடலாம். இத வச்சிட்டு அதுக்கு அப்புறமா வந்து நம்ம வேற ஒரு புது பலூன் அதாவது நம்ம கொஞ்சம் நிறைய பலூன் வாங்கணும் இல்லையா? சோ அதுல வந்து ஒரு பலூன் வந்து நம்ம இப்ப எடுத்துக்கலாம். அந்த பலூனை எடுத்துட்டு இந்த கேப் தெரியுது இல்லையா? அந்த ரெண்டு நூலுக்கு நடுவுல கொஞ்சம் கேப் தெரியும் இல்லையா? அந்த நூல் வழியா வந்து அந்த பலூனை நம்ம இப்போ வந்து உள்ள வச்சிடலாம். சோ இப்ப பாருங்க அந்த பலூனை உள்ள வைக்கிறேன் நான். சோ இந்த மாதிரி பலூனை வந்து அந்த நமக்கு அது தெரியுற அந்த கேப்ல வந்து உள்ள வச்சிட்டு அதுக்கு அப்புறம் வந்து அதை நம்ம வந்து நல்லா ஊதி எடுத்துடலாம். காத்து ஃபில் பண்ணிடலாம். காத்து ஃபில் பண்ணோன்னு பார்த்தோன்னா அது நம்மளுடைய அது ஷேப்புக்கு வந்துடும். அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏரை ரிலீஸ் பண்ணி பலூனை வெளியே எடுத்துடலாம். ஸோ பார்த்தீங்களா? ஸோ அழகாக ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து சூப்பராக ஒரு த்ரெட் லேண்டன் கிடச்சிருச்சு இல்லையா? இதுக்குள்ளே வந்து நம்ம ஹோல்டரோடு வந்து
பல்ப் வந்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் வந்து டீ லைட் கேண்டில் தான் எடுத்திருக்கேன். அதை வந்து நான் இதுக்குள்ளே வச்சிடுறேன். வச்சுட்டு லைட் ஆஃப் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லையா? ரொம்ப சிம்பிளான குறைஞ்ச செலவில் வந்து இது நம்ம செஞ்சிடலாம். அண்ட் தீபாவளி ஃபெஸ்டிவல் வேறு வந்துட்டுருக்கு. இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி இது பாருங்கள். இது எவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா? ஸோ நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். இல்லை வந்து நீங்கள் ஹோல்டர் வச்சு மாட்டிட்டீங்கன்னா கூட அது அப்படியே இருக்கும். அதாவது ஒரு பல்ப் வித் ஹோல்டர் வாங்கி மாட்டலாம். அது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். நான் இப்போ டைமிங் வந்து உங்களுக்கு டீ லைட் கேண்டில் வச்சு காட்டுறேன். இப்போ இது எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ நான் வந்து இந்த டீ லைட் கேண்டில் வந்து வெளியே எடுத்துடுறேன். ஸோ இதை வெளியே எடுத்துகிட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம இதை எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னா, அந்த த்ரெட் இருக்கு இல்லையா, இது அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். ஸோ அது ஒன்றுமே இல்லை, நம்ம லைட்டாக அப்படி கை வச்சு அழுத்தணும் அப்படின்னு சொன்னால் வந்து அது நல்லா அமுங்கிடும். ஸோ இந்த மாதிரி நல்லா அமுங்கிட்டு அதுக்கப்புறம் இதை மடித்து வச்சுக்கலாம். பட் ஆனால் இதுக்கு எல்லாமே வந்து நான் சொன்ன மாதிரி த்ரெட்டு வந்து கன்சிஸ்டன்சி நல்லா இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு அது வந்து நம்ம என்ன பண்ணாலுமே அது நிற்கும். அண்ட் அந்த க்ளூவும் வந்து நல்லா இருக்கணும். ஸோ இது மாதிரி ஃபோல்ட் பண்ணி நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான். இதை ஸ்டோரேஜ் பண்ணுறதும் ஈஸி, இதை மறுபடியும் ரீயூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இது ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து இதுக்குள்ளே ஒரு பலூனை விட்டு நம்ம ஏர் ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் இது மறுபடியும் அதோட பழைய ஷேப்புக்கே வந்துடும். ஸோ பாருங்கள், நான் அதுதான் பண்ணிகிட்ருக்கேன். மறுபடியும் இதில் பலூன் வச்சுட்டு நம்ம ஏர் ஃபில் பண்ணோன்னா சூப்பராக வந்து நம்ம இதோட பழைய ஷேப்புக்கு வந்துடும். அதில் வந்து நம்ம கேண்டிலோ டீ லைட் கேண்டிலோ இல்லைன்னா எல்இடி லைட் வித் ஹோல்டர் வந்து வச்சுட்டு பர்த்டே பார்ட்டிஸ், வீட்டில் நடக்கிற ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இதை நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறேன். See you all. Bye bye.